இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவுமே ஃபேவரட்டான வெஜ் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சாண்ட்விச் செய்யறதுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சுக்கலாம். அதுக்கு 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. வாஷ் பண்றதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா கழுவிக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப வேக வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்க 2ஆ கட் பண்ணிக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர்ல கட் பண்ணின எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிட்டு குக்கர் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கோங்க. 3 விசில் விட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா வெந்து வரும். ஸ்மாஷ் பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கும். 3 விசில் வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. குக்கரோட பிரஷர் தானா ரிலீஸ் ஆன பிறகு குக்கர் லிட்டை ஓபன் பண்ணி பாருங்க. உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. குக்கர்ல இருந்து ஒரு பாத்திரத்துக்கு எல்லா உருளைக்கிழங்கையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கோட தோலை உரிச்சு எடுங்க. எல்லா உருளைக்கிழங்கோட தோலையும் எடுத்த பிறகு இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்மாஷர் வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. ஸ்மாஷர் இல்லைன்னா கையிலேயே மசிச்சுக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்ல ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாண்ட்விச்சுக்கு தேவையான உருளைக்கிழங்க ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுத்தது கொரியாண்டர் கிரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துட்டு 1 கப் அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை தண்டோட சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/2 கப் அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பல் பூண்டு போட்டுக்கோங்க. 2 வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்க 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கணும். அவ்வளவுதான். சாண்ட்விச்சுக்குள்ள வைக்கிற சட்னி ரெடி பண்ணியாச்சு. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஓரமா வச்சிருங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணின மாதிரியே தக்காளியையும் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளியும் கட் பண்ணிட்டு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதையும் ஓரமா வச்சிருங்க. இப்ப ஏற்கனவே அரைச்சு வச்ச கிரீன் சட்னில 1/2 லெமன் பிழிஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சாண்ட்விச் செய்யறதுக்கு நான் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். பிரெட் வந்து டிஃப்ரெண்டா கிடைக்குது. மில்க் பிரெட், சாண்ட்விச் பிரெட், இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது உங்க சாய்ஸ் தான். இப்போ 2 ஸ்லைசஸ் வீட் பிரெட் எடுத்துக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கிரீன் சட்னிய அப்ளை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கிரீன் சட்னிய 2 ஸ்லைஸ்லயும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கிரீன் சட்னி சாண்ட்விச்சுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதுல கொத்தமல்லி தழையும் புதினாவும் போட்டு செஞ்சதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. அடுத்த லேயர் ஸ்மாஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க 2 ஸ்பூன் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. பிரெட்டோட ஒரு ஸ்லைஸ்ல மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லேயர் வெட்டி வச்ச ஆனியனை வச்சுக்கோங்க. அடுத்த லேயர் கட் பண்ணி வச்ச டொமேட்டோவையும் வச்சுக்கோங்க. பக்கத்துல உள்ள ஸ்லைஸை எடுத்து ஃபில் பண்ணி வச்ச ஸ்லைஸ் மேல க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டா வச்சுட்டு ஒரு பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா பைண்ட் ஆகும். அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கு அப்புறம் இதுல 1 டீஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க.
நெய்க்கு பதிலா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறம் ரெடி பண்ணி வச்ச சாண்ட்விட்சை பேன்ல வைங்க. 2 மினிட்ஸ் விட்டுடுங்க. நல்லா நெய்யோட டோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் மேல இருக்கிற ஸ்லைஸ் மேல 1/2 டீஸ்பூன் நெய் அப்ளை பண்ணிட்டு திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு 2 மினிட்ஸ் திருப்பி போட்ட அந்த சைடும் டோஸ்ட் ஆகுற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். வீடியோல சொன்ன மாதிரியே எல்லா இன்கிரீடியன்ஸையும் மிஸ் பண்ணாம அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அப்படியே உங்களுக்கும் வரும். இதே போல ரெடி பண்ணி வச்ச எல்லா பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெஜ் சாண்ட்விச் ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. இதைய அழகா கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நைஃப் இல்லைன்னா பிளெண்டட் நைஃப் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு அழகா பார்க்கவே சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியா சாப்பிட முடியும். இதை ஸ்நாக்ஸாவும் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிபி. குயிக்கா 10 மினிட்ஸ்ல செஞ்சிட முடியும். பிரேக்ஃபாஸ்ட் செய்ய டைம் இல்லைன்னா சாண்ட்விட்சை ஈஸியா 10 மினிட்ஸ்ல செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளவுதான், கிறிஸ்பி சாண்ட்விச் ரெடி. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சான்ஸ் அடிப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.